ஹாய் ஹாப்பி மார்னிங். என்றைக்குமே என்னோட டே 4 o'clock ஸ்டார்ட் ஆகும். பொங்கல்னு சொன்னதுனால பொங்கல் டே இல்லையா. ஸோ இன்னைக்கு ஏர்லியராக 3 o'clockலாம் எழுந்திரிச்சாச்சு. 3 o'clockலாம் எழுந்திரிச்சு தினசரி செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதாவது ஒரு 15 நாளாகவே நம்ம பொங்கல் வரைக்குன்னு செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த பொங்கல் டே மார்னிங் வரைக்குமே நமக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வேலையை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஒரு நாளாவது ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொன்னால் அது முடியவே முடியாது. அந்த டே எந்திரிச்சு பூஜை மட்டும் செஞ்சுட்டு இருக்கலாம்னு சொன்னால் அது முடியவே முடியாது. ஸோ எல்லா லேடிஸுக்கும் இப்படி தான் நினைக்கிறேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு 15 டேஸாக கண்டினியூஸாக பொங்கல் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலுமே அந்த மார்னிங் டே பொங்கல் டே மார்னிங்குமே எனக்கு ஹெவியாக ஒர்க் இருந்துச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடன்னு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு குட்டி ஒரு திங்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருந்தாலே எனக்கு அது பிடிக்காத மாதிரி தோணும். என்ன மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அதுவும் புரியுது. ஆனாலுமே எனக்கு என்னென்னா எடுத்த இடத்துல எடுத்த பொருள் இருக்கணும். அதை கண்டபடி அங்கே இங்கே போட்டிருந்தா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதை கரெக்ட் பண்ணவே எனக்கு டைம் சரியாக போயிடும். வீட்டு வேலை இல்லாமல் இந்த வேலையும் செஞ்சுட்டே இருப்பேன். அதை வந்து செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். சரி ஓகே 5 வரலும் சமமாக இருக்காது இல்லையா, அவங்கள திட்டி பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுறதே கிடையாது, நானே செஞ்சுப்பேன். அதை செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வேன். செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். எப்படின்னு சொல்லலாம், இது ஒரு ஹாபின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்கிறத ஹாபின்னு கூட எடுத்துக்கலாம். அங்கங்கே இருக்கிற பொருளெலாம் அங்கங்கே வச்சுட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் அங்கங்கே பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும். அது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் புரியும். நான் இப்போ ஜஸ்ட் லைக் தான் சொல்லும்போது கூட புரியாது. ஸோ வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு புரியும், ஒரு சில லேடிஸுக்கு புரியும். அதாவது வீட்டில் ஒவ்வொரு பொருளையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எனக்கும் மன நிறைவாக இருக்கும். ஸோ மார்னிங் அந்த ரொட்டீன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கோலம் போட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா டீ போட்டு குடித்தா எனக்கு ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்கும். ஸோ டீயை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மடமடன்னு அடுத்த வேலைக்கு போயாச்சு. என்றைக்குமே எறும்பு மாதிரியே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு தோணும். ஆனால் ஒரு சில நாட்களில் அது நடக்கவே நடக்காது. எறும்பு எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஆனால் ஒரு சில நாட்களில் முடியாமல் போயிடுது. ஸோ அடுப்பெல்லாம் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சதான். சமைச்சதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாள் பொங்கல்னு சொல்லவும் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். ஆனாலுமே பாருங்கள் க்ளீனாக தான் இருக்குது. ஆனாலுமே மறுபடியும் ஒரு சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ கேஸ் அடுப்பில் தான் நாங்கள் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஒரு சில டைமில் இந்த மாதிரி பார்க்கும்போது சந்திரமுகி மேம் மாறிடுவேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த கிச்சனையே வந்து ஒரு அழகான பிளேஸாக மாற்றியாச்சு. 2 பக்கமும் கரும்பு வச்சு நடுவில் வந்து மண்பானை வச்சு மண்பானைன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்ணால் செஞ்ச பொருட்கள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அழகாக பொங்கல் பொங்கி வந்துருச்சு. அந்த சந்தோஷத்தில் நாங்களும் பொங்கலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தை பிறந்தா வழி பறக்கும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே நல்லதே நடக்கும் நினைங்க. எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் திங்கிங்கே வேண்டாம். நம்ம எப்போவும் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு இனிய ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்கள் வந்து முடிஞ்சளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம எதையும் வந்து அடைஞ்சிட முடியாது. ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். நீங்கள் வந்து பலனை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் வேலையை உங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டே போங்க. அதுக்கான பலன் வந்து ஒரு நாள் நம்ம கை மேலே கிடைக்கும். பலன் வரும்னு சொல்லி நீங்கள் அதை எதிர்பார்த்துட்டு வேலையை செய்யும்போது நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க இல்லையா, அது ஒரு சில டைமில் இல்லாமல் போய்விடலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட 100% ஹார்ட் ஒர்க்கை எந்த ஒர்க் ஆனாலும் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கை மேலே பலன் கிடைக்கும். ஸோ எல்லாம் வல்ல இறைவனை நானும் வேண்டிக்கிறேன். ஹாப்பி பொங்கல்.